கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை வேளையில் நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், நேரடியாய் ஆலய வளாகத்தில் வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் உங்களுக்கு வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த காலை தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வார்த்தை, பக்கம் நம்பர் 336 பக்கம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் வேதாகமத்தினுடைய கடைசி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வார்த்தை. இணைந்து இசைந்து தோள் கொடுத்து வாசிக்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. மீண்டும் வரட்ட வாசிக்கலாமா? இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. அதே 2ஆம் அதிகாரம் 25வது வசனம், மேல் பகுதியில், அதே பகுதியில் மேலே பாருங்கள், 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். உனக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டு இருங்கள். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு, உனக்கு உள்ளதை நான் வருகிற வரையும் நீ என்ன செய்யணுமா? பற்றி கொண்டு இரு. உனக்கு உள்ள கிரீடத்தை, உனக்குள்ள கிருபையை, உனக்குள்ள தாளந்துகளை, உனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை, நீ தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த தெரிந்து கொள்ளுதலை நான் வருகிற அளவு நீ அதை பற்றி கொண்டு இரு. மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்கு உள்ளதை எப்படிமா பற்றி கொண்டு இரு. உனக்குன்னு கர்த்தர் கொடுத்துருக்கிறார் இல்லையா, சில கிருபை, சில தயவு, சில ஆசீர்வாதங்கள், சில ஊழியத்திற்குரிய காருண்யங்கள், கிரீடங்கள். இந்த வேதத்தில் கருத்தாய் வாசித்தால் எடுக்க வேணாம், நேரம் ஆயிரும். யாத்திரையாமல் 29:6 ஆரோனுக்கு பரிசுத்த கிரீடத்தை கொடுத்தாராம். எஸ்தர் 2:17 எஸ்தர் ராஜாத்திக்கு ராஜ கிரீடத்தை கொடுத்தாராம். சங்கீதக்காரன் சொல்றாரு, 21வது சங்கீதம் 3வது வசனத்தில் சொல்றாரு, பொற்கிரீடத்தை கர்த்தர் எனக்கு தர்ப்பித்தார். நீதிமொழிகள் 4:9 சாலமோன் சொல்றாரு, மகிமையான கிரீடத்தை அவர் கொடுத்தார். ஏசாயா 62:3 சொல்லப்பட்டிருக்கு, அலங்காரமான கிரீடத்தை கொடுத்தாராம். 1 கொரிந்தியர் 9:25 சொல்லப்பட்டிருக்கு, அழியாத கிரீடத்தை கர்த்தர் கொடுத்தாராம். 2 தீமோத்தேயு 4:8 சொல்லப்பட்டிருக்கு, அவர் நீதியின் கிரீடத்தை கொடுத்தாருன்னு. யாக்கோபு புஸ்தகம் 1:12, வெளிப்படுத்தல் புஸ்தகம் 2:10 இதில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, ஜீவ கிரீடத்தை அவர் நமக்கு கொடுத்தார் என்று. 1 பேதுரு 5:4 சொல்லப்பட்டிருக்கு, மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை கர்த்தர் கொடுத்தார். எத்தனை கிரீடம் இருக்கு பார்த்தீங்களா? மீண்டும் சொல்றேன், பரிசுத்த கிரீடம், ராஜ கிரீடம், பொற்கிரீடம், மகிமையின் கிரீடம், ஜீவ கிரீடம், வாடாத கிரீடம், நீதியின் கிரீடம், அழியாத கிரீடம், அலங்காரமான கிரீடம். இன்னும் ராஜாவுக்கு வைக்கப்படுகிற ராஜ கிரீடம், ஏசப்பாவுக்கு வைக்கப்பட்ட முள்முடியின் கிரீடம். வேதத்தில் நிறைய கிரீடம் இருக்கு. இதை தான் 6வது சபைக்கு கர்த்தர் எழுதுகிறார். வேதத்தில் 7 சபைகள் இருக்கு. எபேசு சபை, நீங்கள் கருத்தாய் வாசித்து பார்த்தால் எபேசு சபை, அடுத்து பார்த்தீங்கன்னா சிமிர்னா சபை, அடுத்து பார்த்தா பெர்கமு சபை, அடுத்து நீங்கள் கருத்தாய் வாசித்து பார்த்தால் தியத்தீரா சபை, அடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தா சர்தை சபை, அடுத்து பிலதெல்வியா சபை, கடைசியாக லவோதிக்கேயா சபை. 7 சபைகள். இது எல்லாமே ஆசியா கண்டத்தில் இருக்கிற 7 சபைகளுக்கு எழுதி அனுப்பு என்று சொல்லி கர்த்தர் எல்லா காரியத்தையும் சொன்னார். 6வது சபை தான் பிலதெல்வியா சபை. இந்த சபைக்கு தான் கர்த்தர் இந்த காரியத்தை எழுதுறாரு. என்னது? உனக்கு நான் கொடுத்த கிரீடத்தை நான் வருகிற அளவும் அந்த கிரீடத்தை நீ பத்திரமாய் பற்றி கொண்டிரு. இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு தேவன் பிறப்பிலேயே ஏசாவுக்கு ஒரு பெரிய வெகுமதியை கொடுத்தார். என்ன தெரியுமா? சேஷ்ட புத்திர பாகம். அவன் பிறப்பிலேயே கர்த்தர் கொடுத்தார். 2 பேரும் ஒரே கர்ப்பத்தில், ஏசாவும் யாக்கோபும் ஒரே டயத்தில், ஒரே நிமிஷ வித்தியாசத்தில் தான் பிறந்தாங்க. ஒரே தாய்க்கு ஒரே பிரசவத்தில் 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. ஒருத்தருக்கு பேர் ஏசா, ஒருத்தருக்கு பேர் யாக்கோபு. 2 பேருமே ஒரு நிமிஷ வித்தியாசத்தில் தான் பிறக்கிறாங்க. ஆனால் வேதத்தின்படி முதல் பிறக்கிற பிள்ளைக்கு வேதாகமம் சொல்லக்கூடியது சேஷ்ட புத்திர பாகம்.
ஒரு சொத்து இருக்குன்னா அதை 3ஆக பிரித்து அதில் 2 பங்கு முதல் பிறந்தவனுக்கும் 1 பங்கை 2வது பிறந்தவனும் கொடுக்கணும். அதுக்கு பேர் சேஷ்ட புத்திர பாகம். ஏனென்றால் அவன் முதல் சத்துவம், முதல் பலன். அந்த முதல் பலனுக்கு 2 பங்கு போகணும் ஆண் புத்திரர்களுக்கு. இது வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ இந்த ஏசா 1 நிமிஷம் பின்னாடி பிறக்கலை, 1 நிமிஷம் தான் முன்னாடி பிறந்தான். யாக்கோப்பு 1 நிமிஷம் தான் பின்னாடி பிறந்தான். பிரசவம் ஒரே பிரசவம் தான். ஆனால் இந்த வசனத்தின்படி, சட்டத்தின்படி, நியாய பிரமாணத்தின்படி ஏசாவுக்கு சேஷ்ட புத்திர பாகம் போயிருச்சு. ஆனால் அந்த யாக்கோப்பு மனசுக்குள்ளேயே அதை நினச்சி வருத்தப்படுறான். 1 நிமிஷம் தானே வித்தியாசம், ஒரே நாளில் தானே நாங்கள் 2 பேரும் கருவுற்றோம், ஒரே நாளில் தானே வளர்ந்தோம், ஒரே கருவறையில் தான் நாங்கள் இருந்தோம், ஒரே சத்துவத்தில் தான் நாங்கள் உருவாக்கப்பட்டோம், பிறப்பில் தானே அவன் 1 நிமிஷம் வித்தியாசம். ஆனால் எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேணுமேன்னு சொல்லி அந்த ஆசீர்வாதத்தின் மேலே அவன் தாகம் உள்ளவனாய், ஏக்கம் உள்ளவனாய், எதிர்பார்ப்பு உள்ளவனாய், வாஞ்சி உள்ளவனாய், அது மேலே அவன் கண்ணும் கருத்தும் உள்ளவனாய் அவன் இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஒரு நாள் சமயம் வாய்க்கும் பொழுது தன் சகோதரனை பார்த்து அவன் கேட்குறான், எனக்கு பசியாக இருக்குது, கூழு கொடுன்னு கேட்கும் பொழுது இவன் சொல்லுவான், நான் உனக்கு கூழ் கொடுத்தனா நீ எனக்கு அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை நீ தருகிறியா? இவ்வளோ நாளாக நீ அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை, முதல் சுதந்திரத்தை, முதல் பலனை, முதல் சத்துவத்தை, முதல் பிறந்த பிள்ளைக்குரிய ஆசீர்வாதத்தை உன்ட்ட எல்லவா இருக்குது. நம்ம 2 பேரும் ஒரே டயத்தில் தானே பிறந்தோம், 1 நிமிஷம் வித்தியாசத்தில் வந்ததுனால நீ அதை பெற்றுக்கொண்டாயே, நீ அதை எனக்கு தருகிறாயா என்று கேட்ட உடனே அந்த ஏசா அதை குறித்து கவலையற்றவனாக, பொறுப்பற்றவனாக, அதன் மேல் அவன் கவனம் உள்ளவனாக இல்லாதபடி அதை அற்பமாய் எண்ணி அதை பயனற்ற கூழுக்கு விற்று போட்டான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதை எடுத்துக்க, அது என்ன பெரிய காரியமா? அது எனக்கு தேவையில்லை, நீ வைத்துக்கள், எனக்கு பசிக்கு உணவு கொடுத்தால் போதும், இப்போ நான் சாகிறேனே என்று சொல்லி பயனற்ற கூழுக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை துச்சமாய் விற்று போட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பின் நாட்களில் அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் அதை காணாமல் போனான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, தேவன் நமக்கு பிறப்பிலேயே கொடுத்த ஆசீர்வாதங்களை நம்ம ஒரு நாள் துச்சமாக எண்ணக்கூடாது. இங்கே வேதம் சொல்லுது, உனக்கு உள்ளதை பிறப்பிலேயே நான் உனக்கு கொடுத்ததை, உலக தோற்றத்துக்கு முன்பே நான் உனக்கு கொடுத்ததே, நீ அதை விடாமல் பற்றி கொண்டு இருக்கும் பொழுதுதான் நீ தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற ஒரு மனிதனாய் வாழ முடியும். பாருங்கள், சவுல் முதல் ராஜாவாய் தேவன் தெரிந்து கொண்ட ஒரு தேவ மனிதன். பாருங்களே, கர்த்தர் சொல்கிறார், பண்டக சாலைக்குள்ளே அவன் தளவாடங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அவனை வெளி உலகத்தில் கொண்டு கர்த்தர் காண்பித்தார். அவனுக்கு நிகரான ஒருவன் கிடையாது. அவ்வளவு வளர்த்தியான நல்ல தோற்றமுள்ள ஒரு மனிதனாய் இருந்தான். அவனை கர்த்தர் ராஜாவாய் தெரிந்து கொண்டார். ஆனால் அந்த ராஜாவாய் தெரிந்து கொண்டவன் ராஜ பதவியில் நிலைத்திருந்தானா என்று ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அவன் நிலைத்திருக்கவில்லை. அந்த ராஜ மேன்மை அவனை விட்டு தாண்டி வேறு ஒரு மனிதனுக்கு போனது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இதுக்கு காரணம் என்ன என்றால், அவன் கர்த்தர் சொன்ன ஆலோசனையில் நிலை நிற்கவில்லை, கர்த்தர் சொன்ன வழியிலே அவன் நடக்கவில்லை. முதலாவது கர்த்தர் சொன்னாரு, 7 நாள் காத்திரு. சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் உனக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி, சமாதான பலிகளை செலுத்தி, நீ போக வேண்டிய வழிகளை நான் உனக்கு காண்பிக்கிற வரையும் 7 நாள் நீ பொறுத்துரு என்று கர்த்தர் அவனுக்கு தீர்க்கமான வார்த்தையை சொல்லி அனுப்பினார். ஆனால் அவனோ பொறுக்க மனமற்றவனாக, பொறுத்திருக்கிற திராணியற்றவனாக, பொறுமைக்கு அவன் இடம் கொடுக்காதவனாக, அவன் தன் சொந்த புத்தியிலே செயல்படக்கூடியவனாக, தன் சொந்த பலத்திலே செயல்படக்கூடியவனாக, தன் சொந்த விருப்பத்தை நிலைநாட்டக்கூடியவனாக அவன் செயல்பட்டபடியினால் முதலாவது தேவனுடைய இருதயத்திலே துக்கத்தை உருவாக்கக்கூடியவனாக இருந்தான். இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, நம்முடைய வாழ்க்கையில யோபுவின் பொறுமையை குறித்து நீங்கள் படித்திருக்கிறீங்களே, தெரிந்திருக்கிறீங்களே, அறிந்திருக்கிறீங்களே, அது உங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி வேதம் சொல்லுது. யோபு எவ்வளவு பொறுமையா இருந்தார், அதுபோல பொறுமையா இருந்தால் நிச்சயமாய் கடைசியில் நமக்கு ஒரு மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்வார். தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திரு, அவருடைய உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் வழிகளை வாய்க்க பண்ணுவார். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்பட்டேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் இதோ எல்லா சோதனையும் தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் அவர் உண்டாக்குவார். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பாருங்கள், இந்த சவுல் பொறுமையை இழந்துட்டான். 7 நாள் பொறுத்திரு என்று தீர்க்கதரிசி சொல்லியிருந்து வேதம் சொல்லுது, தீர்க்க தரிசனத்தை அற்பமாய் எண்ணாதிருங்கள், தீர்க்கதரிசிகளை நம்புங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் இவனோ 6 நாள் பொறுத்திருந்தான். 7ஆம் நாளில் அவனால் பொறுத்திருக்க முடியல.
7ஆம் நாள் நிறைவு அடையவில்லை, முடிவு அடையவில்லை. அதுங்காட்டி இவன் முந்தி துணிந்து பலிகளை செலுத்த ஆரம்பித்தான். கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, புத்திஹீனமாய் நீ செய்தியே, நான் உனக்கு என்ன சொல்லி அனுப்பினேன்? 7 நாள் பொறுத்திரு, நான் பலி செலுத்தின பின்பு நீ யுத்தத்துக்கு போலாம் என்று நான் சொல்லியிருந்தேனே. ஆனால் நீயோ பொறுக்க மனமற்றவனாக, துணிந்து செயல்படக்கூடியவனாக புத்தியீனமான காரியத்தை செய்திட்டீரே. உனக்கு தேவன் கொடுத்த அந்த ராஜ மேன்மையை நீ பற்றி கொள்ளாதபடி நீ உதாசீனப்படுத்திட்டியேன்னு சொல்லி அவனை கடிந்து கொள்வதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 2வது முறை அமலேக்கோடு யுத்தம் பண்ணும் பொழுது அங்கே அழகாய் கர்த்தருடைய தீர்க்கன் சொல்றாரு, ஒன்று மேலையும் நீ இறக்க வைக்கக்கூடாது. ஆணையும் பெண்ணையும் குழந்தைகளையும் ஆடு மாடுகளையும் ஜீவனால் உள்ள எல்லாவற்றையும் கொன்று அழித்தரணும். ஏனென்றால் இஸ்ரவேலர்களை எகிப்து தேசத்திலிருந்து வருகிற பாதையிலே வழிமறித்த செய்கையை என் மனதிலே நான் வைத்திருக்கிறேன். அவர்கள் மேலே நீ இரக்கம் வைக்கக்கூடாது, அவர்கள் மேலே நீ தயவு வைக்கக்கூடாது, அவர்கள் மேலே நீ பச்சாதாபம் பார்க்கக்கூடாது, அவர்கள் மேலே உன்னுடைய காருண்யத்தை நீ காட்டக்கூடாது, எல்லாவற்றையும் நீ சங்கரித்தரணும்னு கர்த்தர் சொல்லி அனுப்பியிருந்தாலும் இந்த சவுல் ராஜா யுத்தத்தில் போய் அந்த ராஜாவை கொல்லாமதபடிக்கு நிறுத்தி வைத்து அவனோடு கூட ஒப்பந்தங்களை பண்ணிக்கொண்டு அவனுடைய முதல் தரமான ஆடு மாடுகள் நேர்த்தியான பொருள்களை கர்த்தருக்கு பலியிட அவன் கொண்டு வந்தான். அருமையான தம்பி தங்கச்சி, அவன் தேவனுடைய ஆலோசனை தள்ளி தன் சுய ஆலோசனைக்கு அவன் இடம் கொடுத்து தேவனுடைய விருப்பத்தை செய்யாதபடி தன்னுடைய விருப்பத்தை செய்ய அவன் அங்கே இடம் கொடுத்தபடினால் கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வந்தது. முதலாவது கீழ்ப்படிதல், அடுத்த உன்னுடைய பலி. முதலாவது கீழ்ப்படிதல், அதுதான் தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதமான முதல் படி என்பதை அந்த இடத்துல சொல்லி கடிந்து கொண்டார். அவன் தன்னுடைய ராஜ்ய மேன்மையை, ராஜ கிரீடத்தை அவன் இதை உதாசீனப்படுத்தி அதை இழந்து போனான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அருமையான தம்பி தங்கச்சி, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில யோசித்து பார்க்கலாம். ஏசா பிறப்பிலேயே ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து போனான். சவுல் ராஜா, முதல் ராஜா, தேவன் இந்த உலகத்துல அவர் தான் ராஜாவாய் இருந்தார். அதற்கு அடுத்து இஸ்ரவேலர்களுக்குன்னு முதல்ல கொடுத்த ராஜா தன்னுடைய மேன்மையை, ராஜ மேன்மையை அவன் இழந்து போனான். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சொல்றாரு, உனக்கு உள்ளதை நான் கொடுத்த அந்த கிருபையை நீ இழந்து போகாதபடி. அப்படின்னா இழந்து போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு தம்பி தங்கச்சி, நம்ம அதை புரிந்து கொள்ளணும். வேதம் சொல்லுது, யாரை விழுங்கலாமோ என்று பிசாசானவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். பாருங்கள், இயேசுவோடு கூட ஒரு யூதாஸ் காரியோத்து இருந்தான். இயேசுவோடைய முக்கிய மெய் பொறுப்பாளராய் அவன் இருந்தான். அவர் தான் அவன் ட்ரெஷரர். அப்படின்னா ஊழியத்தில் ஒரு காசாளர், அதில் இருக்கக்கூடிய கணக்காளர், அதில் இருக்கிற முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் அவன்கிட்ட தான் கொடுக்கப்பட்டுச்சு. ஏதாவது பொருள் வாங்கணும், கொடுக்கணும், எடுக்கணும்னா அவர் தான் முந்திரி கொட்டை மாதிரி ஆளாக போவார், வருவார், எல்லா வேலையும் அவர் செய்வார். அவர் கையில் அந்த ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் அவருடைய கையில் தான் இருந்துச்சு. பாருங்கள், அவர் தன்னுடைய அழைப்பை எவ்வளவு உதாசீனமாய் அவர் செயல்படுத்தி தன்னுடைய அழைப்பை இழந்து போனார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இயேசுவோடு எல்லா இடத்துலையும் அவர் இருந்தார். திருவிருந்து வேலையில் இருந்தார். ஏசப்பா எங்கெல்லாம் ஊழியத்துக்கு போனார் அங்கெல்லாம் இருந்தார். 2 மீனையும் 5 அப்பத்தையும் அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது கூட இருந்தார். எத்தனையோ அற்புதங்கள் அடையாளங்களை ஏசப்பா செய்கிறப்ப இவர் கூட இருந்தார். ஆனாலும் அவருடைய இருதயம் ஏசப்பாவுக்கு முன்னாடி தாழ்மையா இல்லை, உண்மையா இல்லை, உத்தமமா இல்லை, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. துணிந்து ஒரு 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுக்க அவன் துணிந்தான். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, பாருங்க, வேதத்தில் ஏன் இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் கர்த்தர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலையும் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. அநேகர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்களாம். வழுவுதலை கொண்டு வர்றது என்ன தெரியுமா? இச்சை தேவனுடைய பிள்ளைகளை. பாருங்க, ஆதாமும் ஏவாளும் எப்படி விழுந்தாங்க, என்ன பாவம் செஞ்சாங்க? அந்த பழம் பார்வைக்கு புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்கதாக இருந்ததாம். அந்த இச்சை வந்த பொழுதுனே அவளுடைய வாழ்க்கையில பாவம் உள்ள பிரவேசித்தது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, 10 கட்டளையில் ஒரு கட்டளை கர்த்தர் சொன்னார், பின்னும் பிறகுள்ள யாதொன்றையும் இச்சியாது இருப்பாயாக, பிறனுடைய மனைவியை இச்சியாது இருப்பாயாக, பிறனுடைய ஆடு மாடுகள் அவனுக்கு உண்டான யாதொன்றையும் நீ இச்சியாது இருப்பாயாக. 10 கட்டளையில் ஒரு கட்டளை, பின்னும் பிறகுள்ள யாதொன்றையும் இச்சியாது இருப்பாயாக. தாவீது பாருங்க, பிறனுடைய மனைவியை இச்சித்தான். அவனுடைய வாழ்க்கையில் எத்தனை கண்ணீர், வேதனை, துக்கம், போராட்டங்கள் அவனுடைய வாழ்க்கையில் சூழ்ந்து கொண்டது என்பதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில் கர்த்தர் நம்மோடு பேசும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி, உனக்கு உள்ளதை
உனக்குள்ள கிரீடத்தை, உனக்குள்ள ஊழியத்தை, உனக்குள்ள கிருபையை, உனக்குள்ள தாளந்துகளை, உனக்குள்ள ஜெபாவியை, உனக்குள்ள விண்ணப்பத்தின் ஆவியை, உனக்குள்ள மன்றாட்டின் ஆவியை, உனக்குள்ள இருக்கிற சுவிசேஷ பாரத்தை, உனக்குள்ள பரிசுத்தத்தை, உனக்குள்ள ஆத்தும பாரத்தை நீ இழந்து போகாதபடி நான் வருகிற வளவையும் நீ பற்றி கொண்டு இரு. நீ தான் பற்றி கொள்ளணும். பாருங்க, ரூத்துவை குறித்து வேதத்தில் வாசித்தா நகோமியை விடாதபடி அவள் பற்றி பிடித்து கொண்டாள். வேதம் சொல்லுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினா நீ அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். இந்த ரூத்துங்கிற ஒரு பொண்ணு மோவாபிய பொண்ணு. அவள் வாழ்ந்த ஊர் மோவாபிய நாடு. அங்கே அவள் பழகின பழக்க வழக்கங்கள் எல்லாம் மோவாபிய கலாச்சாரம், அந்நிய தேசத்துடைய கலாச்சாரம். ஆனால் வாழ்க்கப்பட்ட இடமோ இஸ்ரவேலர்களுக்கு அவள் வாழ்க்கப்பட்டாள், இஸ்ரவேலனுக்கு அவள் வாழ்க்கப்பட்டாள். அந்த வாழ்க்கைப்பட்ட காலத்தில் அவன் கற்றுக் கொடுத்த சத்தியம் அவள் இருதயத்தை மாற்ற ஆரம்பித்தது. புருஷனாய் அமைந்தவன் தன் மனைவியை சத்தியத்துக்குள்ளே நடத்தினான், உத்தமத்துக்குள்ளே நடத்தினான், பரலோகத்துக்கு நேராய் நடத்தினான், பரம தரிசனத்துக்கு நேராய் அவன் நடத்தினான். இருக்கிற காலத்துக்குள்ளே வேதத்தை அவளுக்கு கருத்தாய் அவன் போதித்து வேத வசனத்தை அவளுடைய மனக்கண்கள் திறக்கும்படி கற்பித்து அவள் கொடுத்தபடினா அவன் இறந்த பின்பு அந்த ரூத் என்ன பண்ண தெரியுமா? நகோமியை விடாமல் பற்றி கொண்டான். அவள் சொல்லுகிற ஒரு ஸ்டேட்மெண்டான வேர்டு என்ன தெரியுமா? உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். கைகளை தட்டி கர்த்தருக்கு நான் பாருங்களேன், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். உங்க தேவன் தான் என்னுடைய தேவன். நீ போகிற இடத்திற்கு நானும் வருவேன். மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மையும் என்னையும் விட்டு பிரிக்காது என்பதை இதோ நான் உறுதியாக இருக்கிறேன் என்று சொல்லி அவள் விடாமல் பின்பற்றினாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு நகோமியை, ஒரு மாமியார ஒரு மகள் விடாமல் பின்பற்றுவாள் என்றால் தேவன் உனக்கு கொடுத்த ஊழியத்தை, தேவன் உனக்கு கொடுத்த பரிசுத்தத்தை, தேவன் உனக்கு கொடுத்த கிருபைகளை, தேவன் உனக்கு கொடுத்த காருண்யத்தை, தேவன் உனக்கு கொடுத்த அழைப்பை வேதம் சொல்லுகிறது, அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி எச்சரிக்கையாக இருங்கள். இப்படி நீங்கள் செய்தால் இடறுவதில்லை. நம்ம அழைப்பு இன்னது என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் இடறவே மாட்டீங்க. இன்னைக்கு எது அழைப்புன்னு தெரியாதனால தாங்க நீங்கள் தடுமாறுறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் தடுமாற்றத்துக்கு என்ன காரணம் தெரியுமா? நான் என்ன ட்ராக்ல போகிறதுனே தெரியல. உங்கள் ரேங்க், உங்களுடைய வே தெரியாததுனால தான் நான் இப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணுமா, என்னுடைய வழி என்னன்னு தெரியாதபடி நீங்கள் தடுமாறுகிறீங்க. அதனால தான் பேதுரு எழுதுறாரு, உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். இப்படி நீங்கள் செய்தால் இடறுவதே இல்லை என்று சொல்லி வேதம் நமக்கு அழகாய் சொல்கிறது. இதை கேட்குற தம்பி தங்கச்சி, ஒரு சில வசனங்களை வைக்க நான் விரும்புகிறேன். ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எனக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். எதையெல்லாம் பற்றி கொள்ளணுமா இந்த நாட்களில் நான் ஒரு சில வசனங்களை மட்டும் ரத்தன சுருக்கமாய் வைக்கிறேன். கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வாராக. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். உங்கள் அன்பு, பக்க நம்பர் 221, புதிய ஏற்பாடு 12ஆம் அதிகாரம் ரோமர் 12:9. உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. நல்லா கவனிக்கணும். நம்ம அன்பு செய்கிறோம் இல்லையா? மனைவி அன்பு செய்கிறோம், கணவனை அன்பு செய்கிறோம், பிள்ளைகளை அன்பு செய்கிறோம், சிநேகிதர்களை அன்பு செய்கிறோம், பெற்றோரை அன்பு செய்கிறோம், நண்பர்களை அன்பு செய்கிறோம், வேலை பார்க்குற இடத்துல எத்தனையோ பேரை அன்பு செய்கிறோம். ஆனால் அந்த அன்பு எப்படி இருக்கணுமா? மாயமற்றதாக, கள்ளங்கபடமற்றதாக இருக்கணும், தூய உள்ளதாக இருக்கணும். அன்பில் என்றைக்குமே கரை பிழை உள்ளதாக இருக்கக்கூடாது. அந்த அன்பு ஒரு கொரிந்தியர்ல 13ஆம் அதிகாரம் முழுவதும் அன்பை பற்றி எழுதுறார். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், இருமார்ப்பாய் இராது, அயோக்கியமானது செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடியாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். கடைசியில் சொல்றார், அன்பே பெருசுன்னு போய் முடிக்கிறார். வேதம் சொல்லுது, உன்னை நேசிப்பது போல நீ பிறனை நேசி. முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு தேவனிடத்தில் அன்பு கூறு. பேதுருவை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை அன்பாய் இருக்கிறாயா? ஆமாம் ஆண்டவரே, அன்பா இருக்கிறேன். அப்போ என் ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயா? என் ஆடுகளை மேய்ப்பாயா? அன்பா இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன பண்ணணும்? மேய்க்கணும். யார? குட்டிகளையும் மேய்க்கணும், ஆடுகளையும். அதான் நீ அன்பு. என்னுடைய பாரத்தை நீ சுமக்கிறேனா என்னுடைய வேலையை நீ செய்யணும். என்னுடைய பாரத்தை நீ சுமக்கிறேனா என்னுடைய விருப்பத்தை நீ நிறைவேற்றணும். அதுதான் அன்பு. இப்போ நீங்கள் உங்கள் மனைவியை நேசிக்கிறீங்கன்னா மனைவிக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்கல்ல, அவங்களுக்கு பிரியமாக நடந்து கொள்கிறீங்கல்ல, அவங்களுக்கு என்னென்ன எதிர்பார்ப்பு இருக்கோ அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றீங்கல்ல. நீங்கள் கணவனை நேசிக்கிறீங்கன்னா அந்த கணவனுக்கு எத்தனை பணிவிடை செய்கிறீங்க, அவருக்கு எல்லா விதத்திலும் நீங்கள் கரை பிழை மாசு மறுவற்றவர்களாய் நடந்து கொள்றீங்களே.
பிள்ளைகளை நேசிக்கிறீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு உங்களுக்கு கூட இல்லாட்டி பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்களே, அந்த பிள்ளைகளுக்கு எத்தனை பணிவிடை செய்கிறீங்க. துணிமணியிலிருந்து அவங்களுடைய தனிப்பட்ட தேவையிலிருந்து தனக்கு கூட இல்லாவிட்டாலும் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு அந்த அன்பு அவர்களுக்குள்ள கடந்து போவதற்கு எவ்வளோ பிரயாசப்படுகிறோம். ஆனால் ஏசப்பாவை நம்ம நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம அன்பை மட்டும் வாயில் சொல்லிட்டு செயலில் இல்லாவிட்டால் எப்படி? அன்புள்ளவன் எப்படி இருப்பானா? எல்லா காரியத்திலும் அவருடைய கற்பனைக்கு அவன் கீழ்ப்படிவான். நீங்கள் யாக்கோப்பு முழுசு படித்து பாருங்க. 1 யோவான் அந்த முழுசு படித்து பாருங்கள். 1 யோவானில் 5 அதிகாரம் இருக்குது, படித்து பாருங்கள். அதில் அன்பை பற்றி ஆழமாக இருக்குது. இதை கேட்குற தம்பி தங்கச்சி அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். தீமையை வெறித்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். அப்போ முதல்ல தேவனுடைய வசனம் நமக்கு சொல்லுது, நன்மையை பற்றி கொள்ளுங்க. ஏசப்பா இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தாருங்க. அவர் எந்த இடத்துலையாவது தீமை செய்தார்னு சொல்லி நீங்கள் ஒரு இடத்துல காண்பிக்கவே முடியாது. அவர் இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார். வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் அவர் நன்மை செய்கிற ஆவியானவராக இருந்தார். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை அறிந்திருக்கும் பொழுது தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம். அப்போ தேவன் நமக்கு எப்பொழுதுமே நன்மையை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ நாமும் மற்றவங்களுக்கு நன்மையை செய்ய உதவி செய்ய திராணி இருக்கும் பொழுது செய்யத்தக்கவர்களுக்கு என்ன செய்யணுமா? நன்மையை செய்ய. ஒரு நாள் நம்ம தீமை செய்திடக்கூடாது. நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது, உதவி செய்ய திராணி இருக்கும் பொழுது செய்யத்தக்கவர்களுக்கு தகுதியுடையவர்களுக்கு நன்மையை செய்யணும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ ஏசப்பா இந்த பூமியில் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அப்போ நீங்களும் இந்த உலகத்தில் நன்மையை பற்றி கொள்ளுங்க, நன்மை செய்கிறவர்களாக உங்களுடைய வாழ்க்கையில் ஓடுங்க. அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலியமாய் மகிமைப்படும் தேவனுடைய பிள்ளைகளே. இன்னும் அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 7:35 வசனம். இதை நான் உங்களை கண்ணியில் அகப்படுத்த வேண்டும் என்று சொல்லாமல் உங்களுக்கு தகுதியாய் இருக்கும் என்றும் நீங்கள் கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்றும் உங்கள் சுய பிரயோஜனத்துக்காகவே சொல்லுகிறேன். கர்த்தரை பற்றி கொண்டு இருக்க வேண்டும் என்று உங்கள் சுய பிரயோஜனத்திற்காகவே சொல்லுகிறேன். நம்ம எப்பொழுதுமே கர்த்தரை விடாமல் பற்றி கொள்ளணும் தேவனுடைய பிள்ளைகளை. நம்முடைய எண்ணம், விருப்பம், சிந்தை எல்லாம் எலியாவை அப்படியே பற்றி பிடிக்கிறான். எரிகோவுக்கு போனாலும் நான் வருவேன், பெத்தேலுக்கு போனாலும் நான் வருவேன், யோர்தானுக்கு போனாலும் நான் வருவேன், நீ எங்கே போனாலும் நான் உன் பின்னாடி வருவேன், உன்னை விட்டு போவதை குறித்து என்னோடு நீ பேசாதே. அவர் சொல்கிறாரு, நீ இருப்பா, நான் எரிகோ வரையும் போயிட்டு வந்துடுறேன், இல்லை நானும் வருவேன். நீ இங்கே இருப்பா, யோர்தான் வரையும் போயிட்டு வரேன், இல்லை நானும் வருவேன். நான் பெத்தேல் வரையும் போகிறேன், இங்கே இருப்பா, இல்லை இல்லை நானும் வருவேன். ஏப்பா இப்படி என்னை விடாமல் பின்பற்ற, உனக்கு என்ன வேணும்? அவர் சொல்கிறாரு, உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு 2 மடங்கு வேணும். அதுக்கு தான் நான் உண்மை பற்றி கொள்கிறேன். நீங்கள் கர்த்தரை விடாமல் பற்றி கொண்டீங்கன்னா அவருடைய கிருபைகளை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள முடியும். தாகம் உள்ளவனுக்கு தான் அவர் தண்ணீரை தருவார். அதிகாலையில் நீங்கள் தேடினா தாங்க அவரை கண்டடைய முடியும். எந்த அளவுக்கு நீங்கள் முழு இருதயத்தோடு அவரை தேடுகிறீங்களோ, தேடுகையில் அவரை கண்டுபிடிப்பேன். தேடுகையில் நீங்கள் தேடினா தாங்க கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் ஏதோ வாடிக்கையாளர் மாதிரி வந்து போனால் நீங்கள் கர்த்தரை பார்க்க முடியாது. தாகத்தோடு தேடணுங்க. ஒரு மகதலேனாள் மரியாள் அதிகாலை இருட்டோடு ஓடி கல்லறையில் ஓடுறான். ஒரு பெண்ணு கல்லறைக்கு ஓடுறா. எதுக்கு தெரியுமா? அவரை எங்கே வைத்தீர்கள்? நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுகிறேன். அவரை எங்கே வச்சிருக்கிறீங்க? கல்லறைக்கு வெளியே நின்று அழுகிறான். ஏசப்பா உயிர் தெழுந்தவுடனே முதல் அவளுக்கு தான் தன்னை தரிசனமானார், அவளுக்கு தான் தன்னை வெளிப்படுத்தினார். காரணம், அவளுக்குள்ள இருந்த தாகம், அவளுக்குள்ள இருந்த பாசம், அவளுக்குள்ள இருந்த தேவன் மேலே இருக்கிற பற்று. அவரை ஓடி அந்த கல்லறையில் தேடுறாளே. ஒரு பெண் கல்லறையிட போய் அந்த கல்லறைக்குள்ளே பார்க்குற தொலைவரா, எங்கே அவரை வச்சிருக்கிறீங்க, எனக்கு அவர் வேண்டுன்னு. அப்படிப்பட்ட ஒரு தாகம். அதிகாலையில் எழுந்து நீங்கள் இருட்டோடு உட்கார்ந்து நீங்கள் ஜெபித்து அவரை தேடி பாருங்களே, அதுதான் நீங்கள் அவரை பற்றி கொள்வதற்கு அடையாளம், உங்கள் கிரீடம் எடுக்கப்படாமல் இருப்பதற்கு அடையாளம். அடுத்து எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் பின்னாடி பக்கத்தில் இருக்கு. தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். பக்கம் நம்பர் 300 கடந்து வாங்க. 300வது பக்கம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவராக, குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமாகில்
நாமே அவருடைய வீடாயிருப்போம். இங்க பாருங்க, தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால், முடிவு வரியந்தமும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் நாம தான் அவருடைய வீடாயிருப்போம். முதல்ல தைரியம் வேணுங்க. ஏசப்பா பின்பற்றுவதற்கு நமக்கு தைரியம் வேணும். உலகத்தை துச்சமா எண்ணணும், உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை தூக்கி எறியணும். இயேசுவுக்கு பின்னாடி நான் போறேன், எதுவும் என்னை அணுகாதுன்னு சொல்லி பவுல் பாருங்களேன், அழுகிறீங்க. ஏப்பா அழுது என் மனசை மாற்ற நினைக்கிறீங்க? நான் சாகவும் ஆயத்தமா இருக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க என்னை அடிப்பாங்கன்னு தானே சொல்றீங்க. நான் அடிப்பதற்காக மட்டுமல்ல, மரிப்பதற்கு நான் என்ன பண்ணேன் தெரியுமா? ஆயத்தம். ஒரு படி மேலே போறார். நீங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ படிச்சு பாருங்களேன். அவங்க வேதத்தில் என்ன சொல்றாங்கன்னா, ராஜா நல்லா தெரிஞ்சுக்க, அக்கினிக்குள்ள போட்டாலும் சரி, எங்க போட்டாலும் சரி, நாங்க தைரியமா இருக்கிறோம், கர்த்தரை தவிர வேற யாரையும் தொழுது கொள்ள மாட்டோம். தைரியத்தில் அவர்கள் உறுதியாக இருந்தார். தானியேலை சிங்கக்கபியில போடுவான்னு சொல்லி பத்திரை எழுதி கையெழுத்து போட்டாச்சு, அங்க சட்டம் இயற்றப்பட்டாச்சு. யாராவது ராஜாவை தவிர வேறொருவரை பார்த்து வேண்டுதல் பண்ணினால் அவர்கள் சிங்கத்திற்கு இரையாவார்கள் என்று சொல்லி ராஜா முத்திரை போட்டு வச்சாச்சு. ஆனாலும் தைரியமாய் போய் பலகணிகளை திறந்து மேலே உட்கார்ந்து அவன் ஜெபம் பண்ணான், கைகளை தட்டி கர்த்தருக்கு. அப்போ முதல்ல கிறிஸ்துவ வாழ்க்கையில் உனக்கு ஒரு தைரியம் வேணும். சத்துருவை ஏற்று நிற்பதற்கு தைரியம் வேணும், பாதாளத்தை ஏற்று நிற்பதற்கு தைரியம் வேணும். ரெண்டாவது மேன்மை பாராட்டணும். பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். ஒரு சில குறைவை பார்த்து நீ உட்காந்துராத. குறைவு தாங்க உனக்கு பெரிய கிரேஸ். அந்த குறைவில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். பவுலை பார்த்து கர்த்தர் சொன்னார், 3 முறை பவுல் ஜெபம் பண்றாரு, இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கணும், எனக்கு உதவி செய்யும், அது சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது, அது என்னை கொட்டுகிறது. அதுக்கு கர்த்தர் சொன்னாரு, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமா விளங்குனாரு. அப்போ பவுல் உடனே அடிச்சாரு, பலவீனத்தை குறித்து நான் கர்த்தருக்குள்ள மேன்மை பாராட்டுகிறேன். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்போ தைரியத்தையும் விட்டுறாதீங்க, மேன்மை பாராட்ட சொல்லுங்க. நிச்சயமாய் என் கொம்பு உயரும், நிச்சயமாய் நான் வாழ்ந்திருப்பேன், நிச்சயமாய் நான் சுகித்திருப்பேன், நிச்சயமாய் வளமிக்க தோட்டத்தை போல இருப்பேன், நிச்சயமாய் ஆரோன் கோல் போல என்னுடைய வாழ்க்கை துளிரும், ஒரு நாள் நான் பரவி போவேன், நிச்சயமாய் நான் சந்தன விருட்சகமாய் இருப்பேன், நிச்சயமாய் லீபனோனா இருப்பேன், எங்க நான் மடங்கி படுத்தேனோ அந்த இடத்துல நான் எழும்பி நிற்பேன், என் சாம்பலுக்கு பதிலாக எனக்கு சிங்காசனம் கிடைக்கும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் கிடைக்கும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆவியை கர்த்தர் எனக்கு கொடுப்பாரு. 38 வருஷம் நான் ஒருவேளை இந்த இடத்துல படுத்திருக்கலாம், ஒரு நாள் நிச்சயமா இந்த இடத்துல இருந்து எழுந்து நான் போவேன். இதோ 18 வருஷமாய் ஆலயத்தில் நான் பலவீனமானவளா இருந்திருக்கலாம், ஒரு நாள் இந்த ஆலயத்தில் நான் எழுந்து கம்பீரித்து போவேன் என்று சொல்லி நீ விசுவாசத்தில் தைரியத்தையோடு கூட நீ இருப்பாய் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் உன் விசுவாசத்தின்படியே உன்னை ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுது, தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாதா? விட்டு விடாது இருக்கணுமா. அதே எபிரேயர் 3:17 வாசிங்க. அதே பகுதியில் மேலும் அவர் 40 வருஷ காலமாக யாரை ஆரோசித்தார்? பாவம் செய்தீர்கள் அல்லவா, அவருடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்றே, பின்னும் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா. ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள். விசுவாசத்தினால தான் அவங்க அதில் பிரவேசிக்க முடியாதபடி போய்விட்டார்களாம். 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கலாம். நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆரம்பத்தில் என்ன நம்பிக்கை? முதல்ல நீங்கள் 2010 வந்திருப்பீங்க, 2000 வந்திருப்பீங்க, சில பேர் 1998 97 வந்திருப்பீங்க. நீங்கள் எந்த வருஷம் வந்தீங்கன்னா உங்களுக்கு தான் தெரியும். நான் 1990 தான் ஆண்டவருக்குள்ளே வந்தேன். நான் வருகிற பொழுது எனக்கு வயது 24, கிட்டத்தட்ட 35வது வருடம் இன்றைக்கு நான் உங்கள் நடுவில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறேன். நான் வருகிற பொழுது ஒன்றுமே தெரியல. வேதம்னா என்ன ஆதியாகமம் எடுக்க சொன்னாங்க, பின்னாடி பக்கம் தொலைவிக்கிட்டு இருந்தேன், ஒன்றும் தெரியல. கிறிஸ்துவ உலகம் எனக்கு முழுவதும் புதிதாக இருந்தது. ஜெபிக்க சொல்லுவாங்க, நான் இருந்த இடத்துல ஜெபிக்க ஆரம்பிப்பேன், முடிக்க தெரியாது. எனக்கு அப்படியே ஆப்பிரிக்கா கண்ட மாதிரி இருட்டா தெரியும். ஆரம்பிச்சோடனே ஒன்றுமே சொல்ல தெரியாது, இருட்டு உலகமாக தெரியும். அடுத்த ஜெபம், அடுத்த வார்த்தையே வராது. திக்குவேன், தடுமாறுவேன், வேர்த்து விறுவிறுத்து நிற்பேன். அப்படி ஒன்றுமே தெரியாத ஜீரோவாய் இருந்த என்ன தான் இன்னைக்கு உங்கள் மத்தியில் கர்த்தர் ஊழியக்காரனாக நிறுத்தியிருக்கிறார். கைகளை தட்டி வேதம் சொல்லுது பாருங்கள், ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தமும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் பற்றி கொண்டு இருப்போமாகில் நம்ம பங்குள்ளவர்களாக இருப்போம். பற்றி கொள்ளாமல் விட்டுட்டோம்னா
பங்குள்ளவர்களாக இருக்க மாட்டோம். அதனால் இருக்கிற பலத்தோடு அவரை பற்றி பிடிச்சுக்கணும். இருக்கிற பலத்தோடு நெருங்கு கிட்டிச்சேரு. இன்னும் நிறைய வசனங்களை எடுத்தேன், உங்களிடத்தில் பேச முடியல. எபிரேயர் 4:14 வாசிக்கலாமா? கடைசியில் வாசித்து முடிக்கலாம். வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகி இயேசு என்ற மகா பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்க. எத்தனை அறிக்கை பண்ணியிருக்கிறோம்? உமக்காய் வாழுவேன், உமக்காய் ஓடுவேன், உமக்காய் ஊழிஞ்சேன், உமக்காய் ஆத்ம ஆதாயம் பண்ணுவேன், ராத்திரிலாம் ஜெபம் பண்ணுவேன், அதிகாலையில் ஜெபம் பண்ணுவேன், நல்ல வேதத்தை படிப்பேன், இந்த வருஷம் வேதத்தை முடிச்சு போடுவேன், இந்த வருஷம் 10 பேர்த்துக்கு அது சொல்லிடுவேன். இது எல்லாம் எங்கே போச்சு? அரசியல்வாதி மாதிரி எல்லாம் காத்தமாக போச்சு. கல்யாணத்தில் கொடுத்த வாக்கையே நிறைவேற்றலை. உன்னை தவிர வேற ஒருத்தரை பார்க்க மாட்டேன், உன் முகத்துக்கு நான் கரெக்டாக இருப்பேன், வாழ்விலும் தாழ்விலும் துக்கத்திலும் நல்லதிலும் கெட்டதிலும் வந்தாலும் போனாலும் பிரமாணிக்கமாக இருப்பேன். என்னாச்சு? அதிலேயே ஓட்ட. இதில் எப்படி நம்ம கரெக்டாக இருப்போம்? யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஒருத்தரோடு நம்ம பண்ணின உடன்படிக்கை இருக்கு இல்லையா? ஆபிரகாமும் லோத்து உடன்படிக்கை பண்ணி தானே புறப்பட்டாங்க. சித்தப்பா உன் பின்னாடியே நான் வர்றேன் சித்தப்பான்ட்டு புறப்பட்டுட்டு போகிற வழியில் சித்தப்பாவை கழட்டி விட்டுட்டு இவன் போயிட்டானே. என்ன ஆச்சு? மந்த பெருகிருச்சான். இவனுக்கு வசதி வாய்ப்பு வந்துருச்சான், இவனுக்கு வேலையாட்கள் வந்துட்டாங்களாம், இவனுக்கு புதுசாக என்ன ஆயிடுச்சான்? சில வவுஸ் வந்துருச்சு, சில கொம்பு முளைச்சிருச்சு. என்ன பண்ணிட்டான்? ஏறிட்டு பார்த்தேன். இவன் பார்த்த நேரம் பார்த்து அங்கே தெரிஞ்ச ஒரு பட்டணம் ஏதேன் தோட்டம் போல தெரிஞ்சான். இவன் கண்ணுக்கு தெரியுது பாரு. தெளிலால பார்க்குறப்ப அவள் சொல்கிறா, என் கண்ணுக்கு பிரியமானவள். அங்கே போனால் தானே தெரியும். உன் ஜீவன் போகும்போது நீ மாவரைக்க போகிற, கண்ணை பிடுங்க போகிறாங்க, நரகத்துக்குள்ளே போகிறீங்கிறது அங்கே போனால் தானே தெரியும். இவ கண்ணுக்கு பிரியமானவள். எங்கே கூட்டி போனா? கடைசியில் மடியில் படுக்க போட்டு தலைமுடியெல்லாம் அறுத்து போட்டு கடைசியில் மாவரைக்க போட்டு கடைசியில் என் ஜீவனை எடுத்துக்கன்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு விட்டுட்டான். எவ்வளோ பலம் உள்ளவன், எவ்வளோ பராக்கிரமம் உள்ளவன். தேவன் கொடுத்த அபிஷேகத்தை அவன் பற்றி கொண்டிருந்தால் எவ்வளோ ஒரு வெற்றியுள்ள ஊழியத்தை முடிச்சிருக்கலாம். கண்ணுக்கு பிரியமானது எங்கே கொண்டு போச்சு? கண்ணையே பிடுங்கி போட்டுச்சுன்னு. அருமையான தம்பி தங்கச்சி, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் உனக்கு கொடுத்த கிருபையை பற்றிக்கொள். நீயா ஓம் பலத்தில் எதுவுமே செய்ய முடியாது. ஜெபிக்கிறியா? அது தேவன் உனக்கு கொடுத்த கிருபை. ஐக்கியம் தேவன் உனக்கு கொடுத்த கிருபை. வேதம் சொல்லுது சபை கூடுதல் தேவன் உனக்கு கொடுத்த கிருபை. வேதத்தை வாசிக்கிறியா? தேவன் உனக்கு கொடுத்த கிருபை. எத்தனை பேருக்கு கண்ணில் தெரியுமா? எத்தனை பேருக்கு படிக்க தெரியல தெரியுமா? எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் கோடீஸ்வரனாக இருப்பாங்க, ஒரு எழுத்து கூட வாசிக்க தெரியாது. அங்கே பார்த்தா மேலே இருக்கிறத பக்கத்தில் கேட்பாங்க, என்னங்க போட்டிருக்குமாங்க. ஆனால் உனக்கு கர்த்தர் வாசிக்க கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்குது. உனக்கு நல்ல சபையை கொடுத்துருக்காரு. எத்தனையோ இடத்துல சபை கிடையாதுங்க. இந்த காலகட்டத்தில் எத்தனையோ சபை மூடப்பட்டிருக்கு. உனக்கு கர்த்தர் நல்ல ஐக்கியமாக ஆராதிக்கக்கூடிய நபர்களை கர்த்தர் உனக்கு எழுப்பி கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் உதாசீனப்படுத்தாதீங்க, இதெல்லாம் அல்லல் தட்டாதீங்க, இதெல்லாம் நீங்கள் தட்டி கழிக்காதீங்க. வேதம் சொல்லுகிறது, அநேகர் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கு அடிக்கிறார்கள். நம்ம தான் போக்கு அடிக்கிறோம், நம்ம தான் அதை அல்லல் தட்டுறோம். இது எனக்கு தேவையில்லைன்னு எப்படி ஏசா ஒதுக்குனானோ அதுபோல் நம்ம ஒதுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையில் வேதனை. வேதம் சொல்லுது முப்புரி நூலாக இருங்க. ஒன்று பரலோகத்தோடு இணைங்க, 2வது சபையோடு இணைங்க, 3வது குடும்பத்தோடு இணைங்க. நம்மளோடு இணைஞ்சா 3 பலனா நின்றுனா அது அறுக்கவே முடியாது யாரும். ஒரு நூலாக இருந்தால் ஒண்டியாக இருந்து விழுகிறவனுக்கு எப்படின்னு இருக்கா, ஐயோ அவனை தூக்கி விடுறதுக்கு ஒருத்தர் இல்லையே, அவனை சப்போர்ட் பண்ண ஒருத்தர் இல்லையே, அவனுக்காய் பரிதபிக்க ஒருத்தர் இல்லையே என்று கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். வேதம் சொல்லுது, ஒருவனாய் இருப்பதை விட 2 பேர் கூடி இருப்பது நலமாக இருக்கும், அவர்களுக்கு சூடு உண்டாகுமே. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறப்ப தானங்க உணர்வு வருது, பாட்டு பாடத்தானங்க நமக்கு பலன் வருது, நம்ம உற்சாகப்படுத்த நம்முடைய ஆவியில் ஒரு அனல் உண்டாகுது. ஏசப்பா பிரசங்கம் பண்ணார், 3 நாள் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாருங்க, கேட்டுக்கிட்டே இருக்காங்க. வீட்டுக்கு போகணும்னு நினைக்கவே இல்லைங்க. அவ்வளவு அந்த இருதயம் கர்த்தருக்கு நேராக திருப்பப்பட்டுச்சு. அதை கேட்குற தம்பி தங்கச்சி, கர்த்தர் தெளிவாய் காலையில் இடைப்பட்ட ஒரு வார்த்தை, உனக்கு உள்ளதை எப்படி பேசினார் தெரியுமா? உனக்கு உள்ளதை நான் வருகிற அளவும் பற்றி கொண்டிரு, நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன். எல்லாம் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த பிதாவே, நீர் கொடுத்த வார்த்தையை ஒன்று மாறாமல் துள்ளி மாறாமல் உங்களுடைய பிள்ளைகள் இடத்துல சொல்லியிருக்கிறேன். தரையில் விழக்கூடாது. லைவில் கேட்குற எல்லாரையும் கர்த்தர் தொடுங்க ராஜா. கடைசி கால எழுப்புதலுக்கு இந்த பிள்ளைகள் பங்குள்ளவர்களாய் பாத்திரவான்களாய் உங்களுடைய வருகைக்கு எதிர்கொண்டு வரக்கூடிய பிள்ளைகளாய் இருப்பார்களாக. நீர் மகிமைப்படும் பெரிய காரியம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.